ஹே கைஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அதாவது முஸ்லீம் என்ன ரம்ஜான் டைமில் 27ஆம் கிழமை நோம்பு அப்படி கொண்டாடுவோம். அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, காலையிலேயே நானும் என் ஃப்ரெண்டும் வீட்டுக்கெல்லாம் ஜாமான் வாங்கிட்டு இந்த முடியெல்லாம் பக்காவாக வெட்டிட்டு, சரி கொஞ்சம் கோழி வாங்குற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது வீட்டுக்கு தான் அதெல்லாம் சரி கோழி வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆண்டவர் கடைக்கு போயிட்டு கோழியெல்லாம் பக்காவாக வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் நோம்புலாம் திறந்து 1 ஹவர் கழிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் வீட்டுக்கு வந்தானோ, வீட்டுக்கு சும்மா பேசிக்கிட்டே இருந்தாலும் அப்புறம் தொழுவு போகணும்னு சொன்னானோ, அப்புறம் அவுட்ஃபிட் தான் பார்த்தீங்கன்னா மச்சான் செதற விடுது அப்படின்னானோ, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் நன்றி கெத்தாடி சுற்றிட்டு இருந்தேன் வீட்டில். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, பசங்களோட போயிட்டு இருக்கும்போது டீ குடி போட்டு சொன்னோம். டீ தானே குடிப்போன்னு சொல்லிட்டு அதுக்கு போனாங்க. அப்புறம் டீ கடை கூட்டு மஞ்சதுக்கப்புறம் டீ எல்லாம் வாங்கிட்டு இப்படி ஸ்பாட்லேயே குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி 1 மணி தொழுவு தான் போய் கக்காவாக போயிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன சரி ஓகே வேட்டை கிளம்பலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சகர் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சகர் சாப்பிட போயிட்டு பழையாசலுக்கு பக்காவாக டீம் போட்டு 4 பேர் கொண்டாச்சு. போனது எப்போதுமே லேட்டு தான். ஆனால் அந்த இடத்துலையுமே கூட்டம் குறையாமல் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப நேரம் கழிச்சு தான் சாப்பிட ஆரம்பிச்சோம். ஏன்னா செட்டாக வரதுக்கு ஏன்னா 5 கறி தான் சாப்பிட்டு தான் 5 கறி சொல்லிட்டு ஒரே கறியை விட்டு ஏமாற்றிருப்பாங்க. பரவாயில்ல பச்சைன்னு சொல்லிட்டு வீட்டில் பசங்களாம் ஜாலியாக சாப்பிட்டு பக்கத்தில் நம்ம சீனி தவங்க கொடுப்பான்னு பார்த்தோம். அதுவும் இருக்குல்ல. சரி பசங்களை இப்போ என்ன பிளான் பண்ணலான்னு பார்க்கும்போது சரி வா டீ குடிச்சிட்டு அப்படின்னு நம்ம டேவை க்ளோஸ் பண்ணிக்கணும்னு சொன்னோம். சரி வா டீ தானே குடிப்போம் வா போவோம்னு சொல்லிட்டு நான் உடனே பைக்காக வீச்சில் போய் ஆரம்பிச்சிட்டோம். என்னோட வீடியோ ஃபுல்லாக பைக்கில் போகிறதே கட்டுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் சரிங்களா. அப்புறம் டீ கடைக்கு போயிட்டு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சுனால அங்கே அப்படின்னு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறமா டீயும் வாங்கியாச்சு பக்காவா. சரி ஆள் இல்லாத நம்ம டீயை ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்லி டீயை தூக்கிட்டு ஒரு ஆளாக அப்படி ஸ்பான்சர் பண்ணிச்சு. அப்படி மெதுவாக எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருந்தானோ. ஃபஸ்ட்டு ஒரு ஆளுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த ஆள் டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டானோ. இல்லை எனக்கு டீ எல்லாம் வேணாம், எனக்கு ஆளை விடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு தான் அப்படியே டீயை குடிச்சிட்டு தான் நீ போராடான்னு சொல்லி டீயெல்லாம் குடிக்க அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பசங்களை வீட்டாக கிளம்பியாச்சு. சரி ஃபஜர் தொழுது ஊதிட்டு போயிடுவோம் கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு ஃபஜர் தொழுதுலான்னு சொல்லி பழையாசல் வாசல் கொஞ்சம் நேரம் நின்று அதுக்கு பசங்களுக்கு தான் டாட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிக்கணும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எந்துக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் முன்னாடி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். அதுக்கப்புறம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோக்காக நமக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.